ஓகே. தங்கலான். இந்த படம் எப்படி இருக்கு? இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கேஜிஎஃப்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஆக்சுவலா ஒரு ரிலவெண்ட்டான மூவி தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதுவும் கேஜிஎஃப்ல பார்த்தேன். ஏன்னா, அந்த ஆடியன்ஸோட ரிசப்ஷனுங்க. ஏன்னா, இந்த ஒரு தங்கலான் அப்படின்ற ஒரு படம், விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ், ஆக்சுவலா பாரஞ்சித்தோட ரைட்டிங்ஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இது பாரஞ்சித் படம் தான். கம்ப்ளீட்டாக பாரஞ்சித் படம்னா, ஆனால் முழுமையான இதுக்கு முன்னாடி வந்த பாரஞ்சித் படம்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த பாரஞ்சித் படம் என்னன்னா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு படமாகவே தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இது தங்கலான் வந்து ஒரு படமாக சொல்ல முடியாது. தங்கலான் வந்து ஒரு ஜேர்னி. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு ஜேர்னி போவோம். ஒரு சில இடம் நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சில இடம் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். ஓகேவா? இந்த படமும் அதான். இது ஒரு ஜேர்னி தாங்க. இது வந்து நம்ம படமாக பார்க்கக்கூடாது. இது ஒரு ஜேர்னியாக பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து படத்தை ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாம். எந்த ஒரு ஸ்பாய்லரும் இருக்காது. நான் கதை இங்கே இருக்கும், இங்கே வருவாங்க, அங்கே போவாங்கன்னு சொல்லவே மாட்டேன். இந்த பிளாட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தை எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். லைக் இந்த ஜியாகிரஃபி எப்படி இருந்துச்சுன்னா, கோலார் தங்கவயல், நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசியிருப்பேன் கோலார் தங்கவயலை பற்றி. ஏன்னா அந்த ஊர்லேருந்து தான் நான் வந்திருக்கேன்றதுக்காக பேசியிருப்பேன். இந்த லொக்கேஷனில் கூட அதை தான் லைக் அந்த ஜியாகிரபிக்கல் ரீஜனில், அந்த வாழ்வியலில் அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது தான் இந்த கதையை பண்ணியிருக்காங்க. பேசிக்கலாக எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு 18th செஞ்சுரியில் இந்த கோல்டு மைன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ நான் பிளாட்டில், அதாவது கதையில் வந்து அதிக டிஸ்கஷன் இல்லை. ஏன்னா இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் கதையை சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து இந்த படத்தை பார்க்கலான்னா ஆப்வியஸ்லி பார்க்கலாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு ஜேர்னி. அதாவது சிஜியில் வந்து நல்ல மெனக்கெட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படின்னா, ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு ஃபேண்டசிக்கும் உண்டான ஒரு அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக அந்த ஹேண்டில் பண்ணுற விதமும் நல்லாயிருக்கு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப ஃபேண்டசிமாக இருக்கும். அது வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பசங்களுக்கு கதை சொல்கிற சீனாக வச்சுருப்பாங்க. அதை எப்பறம் நம்புறது அப்படின்னுவாங்க. ஓகே. பட் அது வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பசங்களுக்கு கதை சொல்கிற சீனா, ஒரு கதையில் வந்து ஒரு ஃபேண்டசி அப்படி தான் இருக்கும். நம்ம அது ரியாலிட்டிவாக எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சீன். பேசிக்கலாக அந்த பிளாட்டை, அந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் வந்து நிறைய படத்தில் கவனிச்சிருந்தோட, இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் லைக் படம் ஸ்டார்டிங்கில் வந்து க்ளோஸ் ஷாட்ஸ் வைக்கிறாங்க. ரொம்ப ஆக்சுவலாக க்ளோஸ் ஷாட்ஸ்னால், இப்போ நம்ம வந்து இந்த பெரிய லைக் எல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு செல்ஃபியெல்லாம் எடுப்பாங்கல்ல, ரொம்ப கிட்ட வச்சு எடுப்பாங்க. அது ரொம்ப இதாக தெரியும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இந்த இதில் இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டர் இப்போ வந்து நம்ம யாருக்குன்னா கிட்ட போய் பேசணும்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் வச்சோ ஒரு இதவோ பேச மாட்டோம். அங்கே கிட்ட போய் எக்ஸாக்டாக அவங்க ஃபேஸ் எப்படி இருக்காது அப்படி தான் பேசுவோம். இந்த படத்தில் அந்த மாதிரி க்ளோஸ் ஷார்ட்ஸ் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் ஜேர்னின்னு சொல்ல ஆரம்பத்தில், அந்த ஜேர்னியை நம்ம ஃபீல் பண்ண வைக்க முடியுது இந்த படத்தில். ஸோ அது பேசிக்கலாக அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரியலாக இருக்குது. பேசிக்கலாக நான் சொன்ன ஃபேண்டசி இந்த படத்தில் டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆப்வியஸ்லி ஃபேண்டசி இந்த படத்தில் இருக்குது. ஓகே. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குமானா, ஆப்வியஸ்லி அதை டீல் பண்ணுற விதம் விக்ரமுக்கு வந்து ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இருக்கும். அந்த மனக்குழப்பத்தில் இருக்கிற ஒரு ஹாலோசினேஷனாக தான் அந்த ஃபேண்டசியை நம்ம பார்க்கணுமே தவிர, இதெல்லாம் நம்ப முடியுமா இல்லை அப்படின்ற பார்க்கக்கூடாது. பேசிக்கலாக நான் வந்து பிளாட்டை டக்குன்னு கொஞ்சம் அங்கே எடுத்து போட்டால் தான் லைக் ஃபுல்லாக கதையை சொல்லலை நான். பட் லைக் இது பேசிக்கலாக இதுதான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைப்பான்னு. ஆப்வியஸ்லி விக்ரமுக்கு உண்டான ஒரு ஹாலோசினேஷன், அதாவது அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க இமேஜின் பண்ணுறாங்க. அது ஒரு ஹாலோசினேஷனாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி படத்தில் இன்னும் வேறு விஷயம் இருக்குது. என்ன இருக்குன்னா, படத்தில் தெறிக்க அரசியல் இருக்குது. ஆப்வியஸ்லி இது ரஞ்சித் படம்ன்றதுனால தெறிக்க அரசியல் இருக்குது. எல்லாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது வந்து யூஸ்வலாக நம்ம லைக் பீரியட் ஃபிலிம் எல்லாம் 18th செஞ்சுரியிலனா
சுதந்திரம் போர், அவங்க வந்து எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க வைக்குது. ஏன்னா விக்ரம்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஹோப் வச்சிருக்காரு. அப்படின்னா நம்ம வந்து வாழ்வாதாரத்தில் இந்த மனுஷங்களால நம்ம வந்து தகாத இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நம்ம தொட விடல, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க வந்து தொட விட மாட்டுறாங்க. நம்ம வந்து சில அரிசிகள் நம்ம விளைய வைக்கிறோம், சீரக சம்பா அப்படின்னு நிறைய அரிசி சொல்றாங்க. ஆனால் அந்த அரிசியை நம்மளால சாப்பிட முடியல. பட் இந்த வெள்ளைக்காரங்க கிட்ட போனால் டெவலப்மெண்ட்காக ஒரு ஒரு வழி கிடைக்கும்ன்ற ஒரு ஹோப் விக்ரம் கண்ணில் தெரியுது. ஆப்வியஸ்லி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா விக்ரம் ஒரு வில்லனா கூட காட்டப்படுறாரு. ஏன்னா விக்ரமுக்கு வந்து நல்லது, ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லது இருக்கு. ஆனால் வேற ஆங்கிளில் பார்த்தா விக்ரம் ஒரு வில்லன். அதாவது நம்ம வந்து ஒரு நேச்சர் என்திசாஸ்டிங்காக இருந்துச்சுன்னா விக்ரம் வந்து ஒரு வில்லனா தெரியப்படுவார். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ்காரங்க வந்ததுனால தான் நம்மளை டெவலப் ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்டிசம் எல்லாம் ஒழிக்கப்பட்டுச்சு, இந்த ரிலிஜனில் இந்த வர டிஸ்கிரிமினேஷன்லாம் அதனால தான் பிரிட்டிஷர்ஸ் வந்ததுனால தான் ஆப்வியஸ்லி எல்லாரும் எஜுகேட் ஆனாங்க, அதெல்லாம் அபோலிஷ் ஆகப்பட்டது. கூடவே என்னாச்சுன்னா இந்த இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டுடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஜிஎஃப் மண்ணில் கூட அவ்வளோதான் டெவலப்மெண்ட்ன்றது ட்ரெமண்டஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஓகே, டெவலப்மெண்ட் கேஜிஎஃப்ன்ற ஒரு பரப்பளவு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும். அதே சமயம் அந்த ஒரு அந்த ஒரு கம்பெனி வேஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிசோர்ஸ் எடுக்க முடியல அப்படின்ற நிலைமை வரும்போது இந்த இடம் இப்போ இருக்க கேஜிஎஃப் வந்து ஒன்றுக்குமே உதவாமல் ஜனங்க வெளியே வேலைக்கு போக முடியாமல் நிலைமை இருக்குது. அதே மாதிரி தானே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இயற்கை வளங்களை அழித்து அதுலேருந்து வளத்தை எடுத்தோம்னா நம்ம டெவலப் ஆகுவோம். அப்புறம் அந்த இயற்கை வளத்தோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து நான் இன்னொரு விஷயத்த நான் வந்து ரிலேட் பண்ணலாம். ஏன்னா இந்த சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த சென்டினல் ஐலாண்டில் யார் போனாலும் கொலை பண்ணிடுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரைப்ஸோட வாடிக்கையே அதுதான், யார் போனாலும் கொலை பண்ணிடுவாங்களாம். ஏன்னா லைக் இப்போ வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு அந்த ஜனங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கலாம், மருத்துவம் சொல்லிக் கொடுக்கலாம், அதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு இடத்துல வந்து அவன் வந்து சாப்பிட்ற சாப்பாடு, அவன் சர்வைவுக்காக செய்கிற ஸ்கில் கற்றுக்கிட்டா போதும். டெவலப்மெண்ட்டெல்லாம் எதுக்கு? ஓகே, எஜுகேஷன்லாம் எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தான் இது பண்ண தோணும். இந்த சென்டினல் ஐலாண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். யார் போனாலும் கொலை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தில் அந்த விஷயத்தை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சென்டினல் ஐலாண்டில் அத்துமறி ஆளுங்கள் நுழைஞ்சி ஓகே டெவலப்மெண்ட்ன்ற பேரில் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற வளத்தெல்லாம் அழிச்சு அந்த இடத்த ஒரு பொட்டக்காடாக ஆக்கியிருப்பாங்க. அதாவது இப்போ இருக்கிற கேஜிஎஃபோட நிலைமை அது மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வளம் இருக்குன்னு நிறைய பேர் இங்கே வந்து செட்டில் ஆனாங்க, டெவலப் ஆனாங்க. இங்கிலாந்து வளருச்சு, இந்தியா கம்ப்ளீட்டாக வளருச்சு. ஆனால் வளர்த்து விட்ட இந்த நாடு, அதாவது கேஜிஎஃப்ன்ற ஒரு இடம் இப்போ வந்து ஒரு காடாக மாறி இருக்கு, யாருமே இல்லாத ஒரு காடாக மாறி இருக்கு. அதுதான் அந்த படத்தில் கூட சுட்டி காட்டுறாங்க. தங்கலான் படத்தை பார்க்கலான்னு ஆப்வியஸ்லாக பார்க்கலாம். லைக் இது வந்து ஆப்வியஸாக சொன்னேன், இது வந்து ஒரு படம் கிடையாது, இது ஒரு ஜேர்னி. படத்தை பார்த்து எக்ஸைட்மெண்ட்ல தான் சொன்னேன். ஏன்னா கிளைமேக்ஸ்லலாம் நம்ம கேஜிஎஃப் ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க. ஏன்னா கேஜிஎஃப்ல தான் படம் பார்த்தேன். கிளைமேக்ஸ்லாம் சில ஃபுட்டேஜஸ்லாம் போட்டு காட்டுவாங்க, கேஜிஎஃபோட ஃபுட்டேஜஸ்லாம். படத்தில் விக்ரம் பார்த்து கத்துனவங்கள விட அந்த கேஜிஎஃபோட ஃபுட்டேஜ் பார்த்து கத்துனவங்க தான், ஏன்னா ஆளுங்களால ரிலேட் பண்ண முடியுது. ஸோ ஆப்வியஸ்லி நான் நிறைய படத்தை பற்றி பேச வரல, ஏன்னா நிறைய வளரிட்டேன்னா நீங்கள் படம் பார்க்குற எக்ஸைட்மெண்ட் போயிடும். நான் எக்ஸைட் ஆனதுனால தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு NKR Academy.